अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹ் காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் ஆபௌகः परिधूयतां भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छाव्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् सङ्गः सत्सु विधीयतां भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिः परिचीयतां दृढतरं कर्माशु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्यतां प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमर्थ्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यतां श्रुतिशिरः पक्षः समाश्रीयताम् दुस्तर्कात् सुविरम्यतां श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यतामहरहर्गर्वः परित्यज्यताम् देहेऽहं मतिरुच्यतां बुधजनैर्वादः परित्यज्यताम् व्याधिश्च चिकित्स्यतां प्रतिदिनं भिक्षौषधं भुज्यतां स्वाद्वन्नं न तु याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यतां शीतोष्णादिविषह्यतां न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यतां जनकृपा नैष्ठुर्यम् उत्सृज्यताम्. நம்ம இந்த சாதன பஞ்சகம்ன்ற 5 ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல 4வது ஸ்லோகத்துல இப்போ நம்ம 2வது அடி பார்க்க போறோம். இங்க ஒரு சன்னியாசியினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி ஆதிசங்கரர் சொல்லிட்டு இருக்கார். ஏற்கனவே நமக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக ஒருத்தன் என்னெல்லாம் செய்யணும்ன்றத சங்கரர் நமக்கு காமிச்சிட்டார். இப்ப ஒரு சன்னியாசி ஆனவன், சன்னியாசிக்கு மாத்திரம் இல்ல மத்தவங்களுக்கு கூட இது பொருந்தும், இந்த சாப்பாடு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு எல்லாருக்கும். சாப்பாடு சரியில்லைன்னா ஒருத்தனுக்கு கோபம் வருது, மூட் அவுட் ஆயிடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம். அதனால இந்த நாக்கு என்னெல்லாமோ கேட்கறது. வயசாயிட்டா கூட சில பேருக்கு சிம்பிளா சாப்பிட முடியறது இல்லை. ஏன்னா நிறைய வியாதிகள்லாம் கூட சாப்பாட்டுனாலேயே வருது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சக்கரை வியாதியா இருக்கட்டும், ரத்த அழுத்தமாக இருக்கட்டும். அதனால நாவை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்பவும் முக்கியமானது புலன்களில. அதனாலதான் இங்க பசியையே ஒரு வியாதி மாதிரி சொல்லி அதுக்கு பிக்ஷை எடுத்து சாப்பிடுவதுதான் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கார். பசிய வியாதியா சொல்லி சாப்பாட்டை மருந்தாக சொல்றதுல இருந்து இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மருந்துனா நம்ம அது சுவையாக தான் இருக்கணும்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. மருந்து வியாதியை குணப்படுத்தணும், அவ்வளவுதான். வியாதி இருக்கும் பொழுது மருந்து எடுத்துக்கிறோம். எப்பொழுதுமே மருந்தை பத்தி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது இல்ல. மருந்து சுவையாக தான் இருக்கணும்லாம் யாரும் நினைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பசியையும் வியாதி மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு எப்ப பசிக்கிறதோ எப்ப சாப்பிடணும் தேவையானது சொல்லி, அதுவும் எனக்கு இந்த சுவையான உணவு தான் வேணும், இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும்னு
நம்ம வந்து நிபந்தனைகள்லாம் வச்சுக்காம என்ன கிடைக்கிறதோ அத சாப்பிடணும். விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம்னு சொல்றாரு. அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி சுவையான சாப்பாடு தான், அறுசுவையும் வேண்டும், இந்த மாதிரிதான் இருக்கணும் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு இல்லாம இந்த உடலை நடத்தி கொண்டு போவதற்கு தேவையான சாப்பாடு என்ன தேவையோ அதுதான் நம்ம சாப்பிடணும். நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா 32 வயசு வரைக்கும் தான் நம்ம சாப்பாடை சாப்பிடுறோமா. 32 வயசுக்கு மேலேயே சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சாப்பாடுதான் உங்களை சாப்பிடுறதுன்னு சொல்றது. அது ஒரு விதத்துல உண்மை. ஏன்னா இந்த காலத்துல நம்ம பாக்குறோம், சுவைக்காக எதெல்லாமோ சாப்பிட்டு அதனால என்ன ஆகுது, பல வியாதிகள்லாம் வந்து மனுஷன் கஷ்டப்படுறத நம்ம பாக்குறோம். அதனால ஒரு வயதிற்கு அப்புறமாகவும் நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாவை கட்டி போடுவது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா மற்ற இந்திரியங்கள் மூலமாகவும் நமக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடியது தான். ஏன்னா நம்ம உலகத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, பல விஷயங்கள் இருக்கு, என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு ஏதுவாக தான் எப்பொழுதுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால என்ன நடந்தாலும் அதை பொறுத்து கொள்வது, ஏற்றுக்கொள்வதுன்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். அப்பதான் நம்ம வந்து இந்த ஆத்ம விசாரத்துல தடை இல்லாமல் ஈடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும். அதனால என்ன சொல்றார், சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம் அப்படின்றார். கீதையிலையும் வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்றாரு. இங்க விஷஹ்யதாம்னா சகிச்சுக்கணும்னு சொல்றோம் தமிழ்ல கூட, சகனம் இருக்கணும். கீதையிலையும் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீதம் உஷ்ணம்னா என்னது, வெப்பம் குளிர் இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். உலகம்னு இருந்தா இந்த மாதிரி துவந்துவங்கள்னு சொல்றோம். இரட்டை கிளவி கிடையாது, பட் எல்லாமே இரண்டாக இருக்கு. சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, வெப்பம் குளிர், இந்த மாதிரிதான் எல்லாமே இருக்கு. துவந்துவமாக இருக்குன்னு சொல்றோம். இரண்டாக இருக்கிறது உலகத்துல எல்லாமே. அதுல வந்து சில சமயம் ஒரு கோடிக்கு போறது, இன்னொரு சமயம் வேற கோடியில போறது. இருந்தாலும் நாம் எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் சகிச்சுட்டு, அதே மாதிரி இந்த விவேக சூடாமணியில இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் சங்கரர், சகனம் சர்வ துக்கானாம் அப்ரதீகார பூர்வகம்னு சொல்றார். எவ்வளவு துக்கமான விஷயங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். ஆனா எப்படி சகிச்சுக்கணும்னா, ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு எதிர்ப்பு இல்லாமல் சகிச்சுக்கணும்ன்றார். அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம்னு சொல்றார். அப்படின்னா என்ன, கவலையெல்லாம் படாம, அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டும் இல்லாம, தன்னையும் குத்தம் சொல்லிக்காம வேற யாரையும் குத்தம் சொல்லாமல், பழி போடாமல், யாரையும் பழிக்காமல், என்ன நடந்தாலும் ஒரு புன்னகையோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். சன்னியாசிகளுக்கு முக்கியமா அது இருக்கணும். அதனால்தான் அவர் என்ன சொல்றார், சாப்பாட்லயும் நமக்கு ஓரளவு கட்டுப்பாடு இருக்கணும். மற்றபடி வேற என்ன நடந்தாலும் அதுல நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னா அது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிற ஒரு தன்மை இருக்கணும், சகிச்சுக்கிற தன்மை இருக்கணும். சகிப்புனா அதுக்காக பல்ல கடிச்சுண்டு சகிச்சுக்கிறது கிடையாது. ஒரு புன்னகையோட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வளர்த்துக்கணும். அதுதான் இந்த இடத்துல சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம்னு சொல்லியிருக்கார். நான் சொன்ன மாதிரி கீதையிலையும் பகவான் அதை சொல்லியிருக்கார். இந்த திதிக்ஷான்றது சமாதி ஷட்க சம்பத்தியை பத்தி பேசும்போதும் நம்ம பேசிட்டோம். இங்க வந்து சாந்தியாதி பரிச்சீயதாம்னு முன்னாடியே பார்த்தோம். அங்கேயும் இதை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது முக்கியமா சன்னியாசிகளுக்கு இது ரொம்பவும் முக்கியம். அதனால திருப்பியும் சங்கரர் அழகா அதே மாதிரி நாவை கட்டுப்படுத்த வேண்டும்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து சாப்பிடுறது. ஆனா நாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்திரியம். ஏன்னா அது கர்மேந்திரியமாகவும் இருக்கு, ஞானேந்திரியமாகவும் இருக்கு. ஞானேந்திரியமாக இருக்கும்போது சுவையை நமக்கு தெரிவிக்கிறது. கர்மேந்திரியமாக இருக்கும்போது வார்த்தைகள், பேச்சை அதுதான் வந்து பண்றது. அதனால பேசுவது, என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்,
அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால இங்க வந்து நாக்கு கர்மேந்திரியமாகவும் அதை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும்ன்றத சொல்றார். நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம். தேவையில்லாத பேச்சு என்பது இருக்கக்கூடாது. ஒரு முமுட்சுவானவன் தன்னுடைய இந்த விசாரத்திலேயே ஈடுபட்டு இருக்கணுமே தவிர ஆத்ம விசாரத்துல மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்கள், கிசுன்னு சொல்றோம் இந்த காலத்துல, காசிப் பண்றது, யார்கிட்டயாவது பேசிட்டே இருக்குது. இல்லாட்டா இந்த காலத்துல சோசியல் மீடியா இருக்கு, ஏதாவது சோசியல் மீடியாலேயே எப்பொழுதும் யார் கூடயாவது ஏதாவது பேசிட்டு இருக்கிறது, சாட் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து காலத்தை விரயம் பண்றதுதான். அதனால நமக்கு எந்த விதத்திலையும் லாபம் இல்லை. சொல்ல போனா என்ன வாக் தபஸ்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான தபஸ். அதனால்தான் வந்து மௌன விரதம் எல்லாமும் இருக்கிறதுல தப்பே இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு பட்சத்துக்கு ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு மௌன விரதம் அப்படின்றதும் ஒரு முக்கியம்தான். பேசாம இருக்கிறதுக்கு தெரியணும். இந்த காலத்துல போன் எல்லாம் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறேன். மௌன விரதம்னு சொல்லிட்டு போன் வந்துட்டே இருந்ததுன்னா என்ன பண்றது? அதனால அதுல சில பேர் வந்து போனை வேற எடுத்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மௌன விரதத்திலே. அதுக்கு வந்து அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். மௌன விரதம்னா போன் எல்லாம் நம்ம பண்ணி வச்சிடுறதுதான் நல்லது. இங்க வந்து மௌன விரதமாக இருக்கிறது ஒரு விதமான தபஸ் இல்லைன்னு சொல்ல. அதோட முக்கியமான தபஸ் என்னன்னா, நம்ம எதை சொன்னாலும் நல்லா யோசிச்சு பேசணும். ஏன்னா நம்ம மனசுல என்ன யோசிச்சு அதனுடைய இப்ப நம்ம பேசுறோம்னா வார்த்தைகள் முதல்ல வெளியில போயிடுச்சுன்னா அதை நம்ம திருப்பி எடுத்துக்க முடியாது. அதனால்தான் வள்ளுவரும் வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ற. நம்ம வந்து ஒரு தவறான வார்த்தையையோ ஒரு குரூரமான ஏதோ ஒரு வார்த்தையோ நம்ம சொல்லிட்டோம்னா அது மற்றவங்களுடைய மனசை பாதிக்கக்கூடியது. நம்ம ஏதோ ஒண்ணுக்கு சொல்லிட்டு அப்புறமா இல்ல இந்த மாதிரி நான் உண்மையா சொல்லலன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. நமக்கு எது சொன்னாலும் அதை பத்தி தீர விசாரித்து இதனால் யாருக்கும் பாதிப்பு வராம இருக்கணும்ன்றத யோசிச்சு நம்ம பேசணும். சன்னியாசிகளுக்கு இது ரொம்பவும் முக்கியம். சாதாரணமா இப்ப மனு தர்ம சாஸ்திரத்தை எடுத்துட்டாலும் மனு என்ன சொல்றார்? சத்தியம் வத, பிரியம் வத, ஹிதம் வதன்லாம் நம்ம சொல்றோம். இதையே வள்ளுவரும் திருக்குறளையும் சொல்லியிருக்கார். நம்ம எது சொன்னாலும் வாய்மையோட பேசணும். முதல்ல உண்மையானதை தான் பேசணும். உண்மைன்றதுக்காக எல்லாத்தையும் பேசணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா உண்மையை நம்ம சொன்னாலும் அது கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும் மத்தவங்க. நீங்க சொல்றத ஒருத்தங்க கேட்கறதுக்கே தயாராக இல்லைன்னா அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆலோசனை வழங்குவதுன்றது ரொம்ப சுலபம். ஆனா நீங்க கொடுக்குற ஆலோசனையை அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு தான் வந்து கால விரயம். அதனால உண்மையை சொல்வது என்பது ஒன்று. அதுக்கப்புறம் அதை வந்து சொன்னா மத்தவங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தாதான் நம்ம சொல்லணும். இல்லாட்டா வாய் மூடிட்டு இருக்கிறது நல்லது. அப்படி அவங்க கேட்க தயாராக இருந்தாலும் உண்மையையும் நம்ம இனிமையாக சொல்ல வேண்டும். கடினமாக சொல்லக்கூடாது. பிரியத்தோட சொல்லணும், பிரியமாக சொல்லணும், இனிமையாக சொல்லணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றேன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இனிய வார்த்தைகள் இருக்கும் பொழுது இன்னாத வார்த்தைகளை எதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும்? உண்மையே சொல்லுவோம், அதை இனிமையாக சொல்லுவோம். சரி, இனிமையாக சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது உங்களுடைய நல்லதுக்காக சொல்றாங்களான்ற வேற பார்க்கணும். சரியா? பல பேர் இனிமையாக பேசுறாங்க, உங்களை புகழறாங்க, ஓரளவு உண்மை இருந்தாலும் அதன் பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கும், உங்களை ஏமாத்துறதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நம்ம எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக சன்னியாசிகளுக்கு அவங்களுடைய ஹிதத்துக்காக தான் பேசணும். ஒருத்தருடைய நன்மையை மனசுல வச்சுதான் நம்ம பேசணும். உண்மையை பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், நன்மையையே பேச வேண்டும். இது மூணும் வந்து பெரிய விஷயம்.
இந்த மாதிரி நம்ம பேசினோம்னா அப்ப நம்ம பேசுறது வந்து இங்க ஒரு பயன் இல்லாமல் போகாது. இங்க விருத்தான்னா வந்து பயனற்ற வார்த்தைகளை பேசாதேன்னு தான் அர்த்தம். நம்ம பயனுள்ளதாக பேசணும்னா ஒருத்தருக்கு நம்ம பேசுறது உண்மையாக இருக்கணும், இனிமையாக பேசணும், அது நன்மையானதாகவும் இருக்கும், அவங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கணும். இத மாதிரி இருப்பதுதான் பெரிய வாக்தபஸ். எல்லாவற்றையும் யோசித்து நம்ம வந்து ஒரு நிச்சயமாக பேச வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் சன்னியாசி ஆயாச்சுன்னா அவர் எல்லாரையும் சமமாக பார்க்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். கீதையில கூட பகவான் வந்து சுஹ்ருன் மித்ரார் உதாசீன மத்தியஸ்த துவேஷ பந்துஷு சாதுஷ்வபிஷ பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யத்தேன்லாம் சொல்றார். 6வது அத்தியாயத்துல வந்து உன்னுடைய நண்பனாக இருக்கட்டும், உனக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டா உன்கிட்ட வந்து எந்தவித பந்தமும் இல்லாமல் உதாசீனமாக இருப்பவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டா மத்தியஸ்தம் பண்றவங்க, 2 பேர்கிட்ட ஏதாவது சண்டையெல்லாம் நடக்கிறதுனா அதுக்கு நடுவுல மத்தியஸ்தம் பண்றவங்க, இல்லாட்டா உன்னை வெறுப்பவர்கள், உன்னுடைய பந்துக்கள், உன்னுடைய உறவினர்கள், அந்த மாதிரிலாம். அப்புறம் சாதுவாக இருப்பவர்கள், பாப்பிகளாக இருப்பவர்கள், இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து சம புத்தியோட இருக்கணும், சமமாக இருக்கணும்னா வந்து இவங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கணும். அது ஒரு தூரத்திலேயே நம்ம இருக்கணும். சன்னியாசி ஆனவர் வந்து ஒரு பட்சத்தை ஒரு சைட்ல சேரக்கூடாது, பட்சபாதமாக நடந்துக்க கூடாது. யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நல்லதை பார்த்து அந்த நல்லதையே அவங்க மேலும் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணுமே தவிர, தோஷத்தை பார்க்கறது ரொம்ப சுலபம். தோஷம் இல்லாதவர்களே கிடையாது. உலகத்துல யாரா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நன்மையும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டதையே பார்த்துட்டு இருந்தோம்னா பாக்குறவங்களுக்கும் ஒரு கஷ்டம். அதனால நம்ம அதை பத்தியே பேசிட்டு இருந்தாலும் அந்த கேட்கிறவங்களுக்கும் அது ஒன்றும் போய் சேராது. அதனால ஒரு விரோதம் வரும். இந்த மாதிரி விரோதம்லாம் இல்லாமல் யாரோ ஒருத்தரோட ஒண்டி சேர்ந்துட்டு இந்த பாலிடிக்ஸ் குரூப்பிசம் எல்லாம் சொல்றோம், அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு எங்க போனாலும் ஒரு மடத்துல கூட கோஷ்டி சேர்ந்துடுறாங்க. யாரோட கோஷ்டியில யார் இருக்காங்க அதை வச்சுட்டு கோஷ்டி பூசல், சண்டை சச்சரவு, இது எதுலேயும் ஒரு சன்னியாசியானவர், சன்னியாசி மாத்திரம் இல்ல, இந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ, முமுட்சுக்கள், ஜிக்ஞாசுக்கள், யாரும் இதுலலாம் தலையிடாமல், கோஷ்டியெல்லாம் சேராமல், எந்த கோஷ்டியிலையும் சேராம மத்தியஸ்தமாக, உதாசீனம்னா என்ன, எதுலையும் பட்டும் படாமலும் இருக்கணும். எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீர் போல் இருக்கணும். இத வந்து கீதையிலையும் பகவானும் சொல்றார் 5வது அத்தியாயத்துல. அதனால தாமரை இலை வந்து தண்ணியிலே இருந்தாலும் அதுல படாமலே இருக்கு, தண்ணி வந்து அதுல ஒட்டாது. அந்த மாதிரி உலகத்துல இருந்தாலும் பல மக்களோட சேர்ந்து பழகினாலும் யாருடனும் ஒட்டாமல், எந்த கோஷ்டியிலும் சேராமல், பட்சபாத்தம் எல்லாம் பார்க்காமல் எல்லாருடனும் சமமாக இருக்க கத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம அப்படி இருந்தா கூட அடுத்தது என்னன்னா, இங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்னா அதுவே வந்து ஒரு குத்தமா ஆயிடும் சில பேர். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம வந்து ஸ்பெஷலா நடந்துக்கணும், அவங்கள வந்து ஒரு சிறப்பாக நடத்த வேண்டும். என்னை ஏன் நீ சிறப்பாக நடத்தல, மத்தவங்கள மாதிரி என்னையும் நினைச்சிட்டியா, அந்த மாதிரி எல்லாம் கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி வந்தாலும் என்ன, மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அத ஒரே மாதிரி ஏத்துக்கிற தன்மை வேண்டும். அதுதான் அடுத்தது சொல்றார், ஜனகிருபா நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம்னா, ஜனகிருபானா மக்களுடைய ஆதரவு, கிருபான்றது கிருபை. மக்கள் வந்து உன்னிடம் நல்ல விதமா நடந்துட்டு இருக்காங்க, உன்னோட பிரியமா இருக்காங்க, அதையும் ஒரு பெருசாக எடுத்துக்க கூடாது.
அதையும் விட்டு விட வேண்டும். ஏன்னா அதை வந்து ஒரு பெருசா எடுத்துனோம்னா என்ன ஆகும், அப்ப எல்லாரும் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும், யாராவது ஒருத்தர் நல்லபடியா நடந்துக்கலன்னா கஷ்டமாயிடும் மனசு. இந்த மாதிரி ஆகாமல் நல்ல விதமா நடத்தாலும் அதை ஒரு மாதிரி ஏத்துக்கிறோம். யாராவது உங்களை வந்து திட்டி கொடூரமாக பேசி இந்த மாதிரிலாம் பண்ணாலும் நைட்டுரஸ்ய பாவகா, நைட்டுரியம்னு நீங்க சொல்லிருக்கு. இந்த மாதிரி உங்களை பழித்தால் கூட அதையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறோம். எல்லாத்தையும் சமமாக ஏத்துண்டு சமமாக பார்ப்பதுன்றதுதான் ஞானியினுடைய ஒரு பெரிய ஒரு சாதனை. முதல்ல அது சாதனை, அதுக்கப்புறம் ஞானியினுடைய இயல்பாக ஆயிடணும். அது ஞானியினுடைய இயல்பே வந்து எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவியஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹான்னு சொல்றார். யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிராமணனாக இருந்தாலும் ஒரு நாயாக இருந்தாலும், நாயை அடித்து சாப்பிடுபவனாக இருந்தாலும் கூட எல்லாரையும் சமமாக பார்க்கணும். ஏன்னா எல்லாவற்றிலும் இந்த ஆத்மா தான் இருக்கு. என்னுடைய ஆத்மா தான் எல்லாமாகவும் எல்லா ஜீவராசிகளாகவும் எல்லா விஷயங்களாகவும் இந்த உலகத்துல இருப்பது நான் தான், என்னை விட்டு வேற எதுவும் வேறல்ல அப்படின்ற அந்த திருஷ்டியில அதனால நம்ம பாகுபாடோ வேறுபாடோ படுத்தி பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்றாக தான் பார்க்க வேண்டும். அதுதான் ஞான திருஷ்டி. அதுதான் ஒரு ஞானியின் இயல்பாக இருக்கணும். அதனால்தான் ஒருத்தர் உங்களை திட்டினாலும் அவங்க உங்களை விட்டு வேறானவர்கள் அல்ல. உங்களை ரொம்ப புகழ்ந்து உங்க மேல பிரியமா இருந்தாலும் அவர்களும் உங்களை விட வேறானவர்கள் இல்லை. எல்லாரும் நமக்கு சமம்தான். இந்த மாதிரி ஜனகிருபாவாக இருக்கட்டும், நைஷ்டுரியமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் நம்ம கிட்ட வச்சுக்காம எல்லாத்தையும் விட்டுறணும். அதெல்லாம் கூட அது மேலேயும் நம்ம ஒரு அதை பத்தி எல்லாம் இதனாலெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஏகாந்தே சுகமாப்ஸ்யதாம் ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் தாக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலான் நாப்யுத்தரைஷ்லிஷ்யதாம் பிராரப்தம் த்விஹ புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு கடைசியில, ஏகாந்தே சுகம் ஆஸ்யதாம், ஏகாந்தமாக இரு. ஏகாக்கி எத சித்தாத்மான்லாமும் கீதையிலையும் பகவான் சொல்றார். இந்த நிறைய ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு ருச்சி இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. சில பேருக்கு என்னன்னா எப்பொழுதுமே யாராவது கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பு இருக்கு. அத மாதிரி இருந்தாலும் கஷ்டம். அதனால மக்களோட மக்களாதான் இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமும் சரியில்லை. நாம் தன்னுடைய இருந்து நான் என்னுடனேயே தனிமையில் இருந்தாலும் அந்த தனிமை வந்து ஒரு கஷ்டமா இருக்கக்கூடாது எனக்கு. ஏன்னா தமிழ்ல கூட தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு பாட்டுலாம் இருக்கு. தனிமையிலான இனிமை காண முடியணும். ஒரு ஆத்ம ஞானியாக இருப்பவர் வந்து ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா அப்படின்னு கீதையில பகவான் சொல்றார். என்னிலேயே நான் சந்தோஷமாக இருப்பதுதான் வந்து முக்கியம், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை நான் சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னு தனிமையில் இனிமை காண முடிய வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த ஆத்ம விசாரமும் பண்ண முடியும், இந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே லயிக்க முடியும். அதனால ஏகாந்தமாகவும் சுகமாகவும் இருக்க முடிய வேண்டும். ஏகாந்தத்தில் சுகமாக இருங்கள்ன்ற சங்கரர் இங்க ஏகாந்தே சுகம் ஆசியதாம். ஏகாந்தத்துல எப்படி சுகமா இருக்கிறதுனா, உங்க மனச வந்து இந்த பரமாத்மா மேல உங்க மனச செலுத்துங்கள். மனசுல வந்து இந்த பரமாத்மாவையே பிரம்மத்தையே
கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கணும். அதான் பரதரே சேத சமாதியதாம். இங்க சேதகானா மனசுன்னு அர்த்தம். என்னுடைய மனசுல வந்து வேற எதை பத்தியும் நினைக்காமல் இந்த பிரம்மனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது. இதுவும் நிதித்தியாசனத்தை தான் சொல்றது. ஏற்கனவே வந்து பிரம்மாஸ்மீதி விபாவியத்தான்னு 3வது ஸ்லோகத்திலே நிதித்தியாசனத்தை பார்த்தோம். ஆனா சன்னியாசிக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து இந்த நிதித்தியாசனம். அதனால அதை இன்னும் விவரமா இங்க சொல்றார். நிதித்தியாசனத்திலே 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு வந்து இந்த ஆத்மாவை பரபிரம்மமாக அறிவது. இன்னொரு வந்து என்னது, இந்த ஜெகத்ல தானே இருக்கும், இந்த உலகத்துலதான் இருக்கும். ஏன்னா உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் மித்யா, இது எதுவும் உண்மை இல்லை, இதெல்லாம் வெறும் ஒரு காட்சி பிழைதான் அப்படின்னு இந்த உலகத்தையும் அதனுடைய சொரூபம் என்னன்றதையும் அதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் இங்க சொல்றார் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம்ன்றார். என்னை பத்தி நான் நினைக்கும் பொழுது, சம்சாரியா இருக்கும்போது எப்படி நினைக்கிறேன், நான் ஒரு அல்பம், குறைகளை எல்லாம் உடைய ஒரு அல்பமான ஜீவன்றது தானே நம்மளுடைய பிரச்சனையே, அடிப்படை பிரச்சனையே. ஆனா வேதாந்தம் எனக்கு என்ன சொல்லி தருது, நான் பரம் பிரம்ம, பூர்ணமானவன், ஆனந்த ஸ்வரூபமானவன், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே இந்த திருஷ்டியிலேயே இருக்கணும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம்ன்றார். அதனால்தான் சுசமீக்ஷதாம்னா என்ன, நன்றாக அதை பார்க்கணும். எப்படி நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்றோம் தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல வந்து அஸ்தாமலக்கன்னு சொல்றோம். அஸ்தாமலகவத்து, உள்ளங்கையில நெல்லிக்கனி இருப்பது போல என்னுடைய பூர்ணாத்மாவை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அழகா சொல்றார். ஒன்று வந்து என்னை பற்றின திருஷ்டி, ஆத்ம திருஷ்டி. அந்த ஆத்ம திருஷ்டி தான் பூர்ணமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அது ஒண்டிதான் சத்தியமாகவும் இருக்குன்னு அர்த்தம். எது பூர்ணமாக இருக்கிறதோ, எது நித்தியமாக இருக்கிறதோ, எது அனந்தமாக இருக்கிறதோ அதுதான் சத்தியமும். இப்ப அதை விட வேறானதாக இருக்கிற அனாத்மான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிற இந்த உலகமானது எப்படி, அது எல்லாமே சத்தியம் இல்லை, அதெல்லாம் வெறும் ஒரு காட்சி பிழைதான். அதுதான் அடுத்தது சொல்றார், ஜகதிதம் தத் பாதிதம் திருஷ்யதாம். ஜகத் ஆன இந்த உலகமானது, இது என்று அறியக்கூடிய உலகமானது அது பாதிக்கப்பட்டு விட்டது, அது உண்மையாக அது இல்லை. இப்ப விஞ்ஞானத்தின் படி பார்த்தோம்னா கூட நம்ம வந்து உலகத்துல எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல எல்லாமே வந்து மாலிக்யூல் தான் சொல்றோம். நீ எந்த விஷயத்தை எடுத்தாலும், எந்த வஸ்துவை எடுத்தாலும் அதெல்லாம் மாலிக்யூல்ஸ்னு சொல்றோம். நம்ம நியாய சாஸ்திரத்திலையும் சொல்றோம், திரணுக்குன்னு சொல்றோம். திரணுக்கு வந்து தியனுக்காருது, தியனுக்கு வந்து பரமாணுவாருதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி விஞ்ஞானத்திலே என்ன சொல்றாங்க, மாலிக்யூல் இருக்கு, மாலிக்யூல்ல இருந்து ஆட்டம் ஆறுதுன்னு சொல்றான். ஆட்டம்குள்ள போய் பார்த்தா சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்னு சொல்றோம், குவாண்டம் பார்ட்டிகிள். அதுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதுல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் ரொம்ப குறைஞ்ச இடத்தை தான் எடுத்துட்டு இருக்கு. 99% எல்லாமே வந்து வெட்ட வெளிதான்றான், ஸ்பேஸ் தான். நம்ம குவாண்டம் லெவல்ல போய் பார்த்தோம்னா எல்லாமே வெளிதான், வெட்ட வெளியா இருக்குன்னா என்ன, அங்க எதுவுமே இல்லை. ஆனா வந்து இந்த உலகத்துல பார்த்தா என்னெல்லாமோ பல விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒண்ணு வந்து நம்ம திரவம்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாம் சொல்றோம் கரெக்டா. அந்த மாதிரி பல உலோகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றோம், பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றோம் உலகத்துல. ஆனா அதெல்லாம் நம்ம குவாண்டம் லெவல்ல போய் பார்த்தா 99% வெட்ட வெளியாதான் இருக்குன்னா அப்ப எது உண்மை, இதெல்லாம் ஒரு தோற்றம் தான் அப்படின்றது விஞ்ஞானிகளுக்கும் இந்த காலத்துல தெரியும். நல்ல இந்த நம்ம இந்திரியங்கள் மூலமாக எதிர்கொள்கிற இந்த உலகமானது இது வெறும் ஒரு தோற்றம் தான். அந்த தோற்றத்தினுடைய உண்மை என்னன்றது ஆனா அவங்களுக்கு தெரியல விஞ்ஞானிகளுக்கு. அததான் வந்து நம்ம வேதம் சொல்லித்தருது. தோற்றத்துக்கெல்லாம் அடிப்படை உண்மையாக இருப்பது ஒரே வஸ்து தான், அந்த பிரம்ம வஸ்து. அந்த பிரம்ம வஸ்து உன்னை விட வேறானது இல்லை அப்படின்றதுதான் வேதாந்தம் நமக்கு சொல்லி தர்றது.
அதனால நான் என்று நான் உணர்கிற இந்த ஆத்மாதான் பூர்ணமான வஸ்து, சத்தியமான வஸ்து. அது ஒன்று. நிதித்தியாசனத்துல அதை பார்க்கணும். அதை விட வேறானதாக இருக்கிற எதுவுமே தனியாக அதற்கு ஒரு இருப்பு கிடையாது. அது எல்லாமே வெறும் ஒரு காட்சி தோற்றம் தான், காட்சி பிழை தான். நான் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். நிதித்தியாசனத்துல இது ரெண்டும் முக்கியம். நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி இந்த ஞானத்தை, திடமான ஞானத்தை நான் பெற்றால் அப்ப என்ன ஆறுதுன்னா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கையில என்னன்னா, இத மாதிரி ஞானியானவர் தன்னை கர்த்தாவாகவோ போக்தாவாகவோ பார்ப்பதில்லை. கர்த்தானா என்ன? நான் இதை செய்யறேன் அப்படின்ற அந்த எண்ணம், நான் தான் ஒரு விஷயத்தை செய்யறேன்ற அந்த எண்ணமானது அதுவே தவறு. ஏன்னா ஆத்மா எதையும் செய்வதில்லை. ஆத்மா எந்த செயலிலும் ஒரு அந்த செய்யப்படும் பொருளாகவும் இல்லை. ஆத்மா என்பது செய்பவனும் இல்லை, செய்யப்படும் பொருளும் இல்லை, யாரையும் அது என்னத்தையும் செய்விக்கவும் இல்லை என்றார். நைவ குர்வன் காரையன்னு சொல்றோம். அதனால்தான் அது எதுவும் செய்வதும் இல்லை, வேற யாரையும் எதையும் செய்ய வைப்பதும் இல்லை, ஏதோ ஒரு செயலில் செய்யப்படும் பொருளாகவும் அது இருக்க முடியாது. அந்த மாதிரியா இருக்கிற ஆத்மாதான் நான். அப்ப நான் கர்த்தாவும் கிடையாது. நான் இந்த போக்தானா என்ன சொல்றோம், ஒண்ணுத்த நம்ம அனுபவிக்கிறோம்னா, அனுபவம்லாம் மனசுலதான் இருக்கு. ஆத்மா அனுபவ ஸ்வரூபமா இருக்கே தவிர அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு கிரியால ஆத்மா கிடையாது. ஆத்மா அனுபவிக்கிறவனும் கிடையாது. அனுபவிக்கணும்ன்றதுக்காக தானே நம்ம செயல்கள் எல்லாம் செய்யறோம். இது ரெண்டுமே ஆத்மாவில இல்லை. செயலும் இல்லை, அனுபவமும் இல்லை. அந்த மாதிரியாக நான் ஆத்மாவா இருந்தேன்னா அப்ப எனக்கு எந்த விதமான கர்மமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சாதாரணமா சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த நம்மளுடைய தர்மம் என்பதே கர்மாவை வைத்துதான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு கர்மாவை பண்ணினாலும் அதுக்கு 2 விதமான பலன் இருக்குன்னு சொல்றோம். ஒரு பலன் என்னன்னா, நம்ம செய்த உடனே நாம அனுபவிக்கிற பலன். அந்த பலனுக்காக தான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறோம். ஆனா நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா எப்பொழுதுமே ஒரே பலன் தான் கிடைக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம், சில சமயம் எதிர்பார்த்ததுக்கு மேலவும் கிடைக்கலாம், சில சமயம் எதிர்பார்த்ததோட குறைச்சலா கிடைக்கிறது, சில சமயம் ஏதோ ஒண்ணு தவறா நடக்கிறது, எதிர்மறையாலாம் நடக்கிறது. இப்ப நீங்களே ஒரு சாலையை கடந்து அந்த சைடு போய் ஒரு பஸ்ல ஏறணும்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா, சாலையை கடந்து பஸ் ஏறி போயிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி பண்ணிட்டீங்க. இல்ல சாலையை கடக்கும்போது உங்க நண்பர் ஒரு கார்ல உங்களுக்கு கார்லயே உங்களை கூட்டின்னு போயிட்டாருன்னா அது நீங்க எதிர்பார்த்ததோட மேலானது. நீங்க சாலையை கடந்தீங்க, ஆனா அதுக்குள்ளேயும் பஸ் கிளம்பி போயிடுது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததை நீங்க செய்ய முடியல. சாலையை கடந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல எழுந்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம அனுபவிக்கிறது தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய முயற்சி என்பது ஒரு பகுதி தான். நம்ம முயற்சியும் மீறிதான் நாம் செய்கிற கர்மாவுக்கு பலன் வருது. இப்போ அந்த நம்ம முயற்சியும் மீறி இருக்கிற விஷயம் என்ன, எது என் கர்ம பலனை நிர்ணயிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் லக்கு, அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இந்திய மொழிகள்ல அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல மாத்திரம் இல்ல, அது சம்ஸ்கிருத வார்த்தை. அத ஆங்கிலத்துல லக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அது தவறு. அதிருஷ்டம்னா கண்ணால் பார்க்க முடியாததுன்னு அர்த்தம். பார்க்க முடியாதது, தெரிந்து கொள்ள முடியாதது, இந்திரியங்களினால் தெரிந்து கொள்ள முடியாதது அதிருஷ்டம்னு சொல்றோம். அதனால அதிருஷ்டம்னா என்னது, உங்களால பார்க்க முடியாது ஆனா அது இருக்கு. அதனுடைய செயல்பாடுனாலதான் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அதிர்ஷ்டம், இது ரெண்டும் சேர்ந்துதான் உங்களுக்கு பலன் வருகிறது அப்படின்றதுதான் நம்மளுடைய வைதிக தர்மம். அப்ப அந்த அதிர்ஷ்டம்ன்றது எனக்கு எப்படி வருதுன்னு ஒருத்தன் கேட்டான்னா, அதிர்ஷ்டம் என்பது நீ செய்வது சரியா தவறா என்பதை பொறுத்து உனக்கு வருகிறது. நீ சரியான விஷயங்களை செய்தால், உன் கடமையை செய்தால்
உனக்கு புண்ணியம் என்ற அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்றோம். நீ தவறானதை செஞ்சனா பாபம் என்ற அதிர்ஷ்டம் உன் கணக்குல சேர்றது. இந்த புண்ணிய பாபம் தான் உனக்கு நல்ல விதமான பலனாகவோ, புண்ணியமா இருந்தால் நீ எதிர்பார்த்ததை விட நிறைய கிடைக்கிறது, இல்லாட்டா நீ எதிர்பார்த்தது கிடைக்கிறது. பாபமாக இருந்தால் நீ எதிர்பார்த்ததை விட குறைச்சலாகவோ இல்லாட்டா ஏதோ அசம்பாவிதம்லாம் பாவம்னு சொல்றோம். அதனால்தான் எவனோ யாருக்கோ ஏதோ கஷ்டமா இருந்ததுன்னா அவன் ரொம்ப பாவம்பான்னு சொல்றோம். ஏன் பாவம்னு சொல்றோம்னா பாவத்தினாலதான் அவன் கஷ்டப்படுறான்றது நம்ம ஒத்துன்னு இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஒரு பிரயோகம் நம்மளுடைய மொழியிலேயே இருக்கு. புண்ணிய பாபம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம கர்மான்னு சொல்றோம். இந்த புண்ணிய பாபத்தினால்தான் இந்த உடலையே நான் எடுத்திருக்கிறேன், என்னுடைய பிறவியே அதனால்தான் ஏற்பட்டதுன்னு சொல்றோம். இந்த பிறவி எந்த புண்ணிய பாபங்களினால் ஏற்பட்டதோ அதுக்கு பேர் பிராரப்த கர்மம்னு சொல்றோம். இந்த பிராரப்த கர்மத்தினாலதான் இந்த உடல் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிராரப்த கர்மம் இருக்கும் வரை இந்த உடல் இருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. ஞானம் ஏற்பட்டாலும் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் செயல்பட்டு கொண்டிருக்கும். அது தவிர நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மொத்தமா இருக்கிற கர்மா இருக்கு, அதுக்குதான் சஞ்சித கர்மம்னு சொல்றோம். ஏன்னா எவ்வளவு கர்மா யாருக்கு இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு ஜென்மங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்றதுக்கும் கணக்கில் அடங்காத ஜென்மங்கள் இருந்ததுனால இந்த சேர்த்து வைத்த கர்மாவும் கணக்கில் அடங்காதது இருக்கு. இதையெல்லாம் ஒரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கழிக்கிறோம். அதுதான் பிராரப்த கர்மம்னு சொல்றோம். அது தவிர ஒரு வாழ்க்கையில ஒரு ஜென்மத்துல நாம் பல விஷயங்கள் திருப்பியும் செய்யறோம். சரியானது செய்யறோம், தவறு செய்யறோம், தர்மத்தை செய்யறோம், அதர்மத்தை செய்யறோம். இருந்தாலையும் மேலும் கர்மாவை சம்பாதிக்கிறோம், புண்ணியத்தையும் பாப்பத்தையும். அதனால அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்னு அது போயிட்டே இருக்கு. அது ஒரு சக்கரம். ஆனா ஞானியானவர் நான் கர்த்தாவே இல்லை அப்படின்ற ஞானத்தை அடைந்ததுனால இந்த கர்மாவெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. எல்லா கர்மாவும் ஞானிக்கு போய்விட்டது. ஞானாக்னி பஸ்மசாத் குருத்தேன்ட்டார் பகவானும். இந்த ஞானாக்னியானது எல்லா கர்மங்களையும் பொசுக்கி விட்டதா, எரித்து விட்டதுன்றார். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே அப்படின்னு பகவான் சொல்றார். வேதத்திலையும் சொல்றது ஞானிக்கு கர்மா கிடையாது. ஏன்னா ஞானி கர்த்தாவே இல்லை. அப்புறம் எப்படி கர்மா அவருக்கு ஒட்ட முடியும்? அதனால கர்ம பிரவிலீயதாம் சிதி பலாத் நாப்யுத்தரைஸ்லிஷ்யதாம். முன்னாடி ஏற்கனவே இந்த உடலை ஆரம்பிச்ச கர்மா அது பாட்டு கழியட்டும். அதனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும், நல்லது கெட்டது எது நடந்தாலும் கர்மாவினால அதை கழித்து விட. உன்னுடைய மனசின் பலத்தினால அது எப்படி இருந்தாலும் போகட்டும் அப்படின்னு விட்டுடணும். திதி பலாத். அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் கர்மாவை சேர்ந்திருக்கோ அதெல்லாமும் உனக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்லை, உனக்கு கிடையாது. அதனால அதோடய நம்ம ஒட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல இருந்து நான் பண்ற கர்மா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு அதனால ஏதாவது நடக்குமான்னா நான் கர்த்தாவே இல்லை. அதனால எனக்கு எந்த கர்மாவும் என்னை பாதிக்க முடியாது, என்னை தொட முடியாது. பகவான் கீதையிலேயே சொல்றார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அபியம்னு சொல்றார். நான் இந்த உலகத்தையே படைத்திருந்தாலும் என்னை அகர்த்தாவாகவும் அவ்வியக்தம் அவ்வியம் அப்படின்னு சொல்றார், மாற்றமே இல்லாதவனாகவும் நான் எதுவும் செய்யாத அகர்த்தாவாகவும் என்னை நீ அறிந்து கொள். அதுதான் ஞானியோடைய திருஷ்டியும். ஏன்னா ஞானியும் பகவானும் வேறல்ல. ஞானிக்கு ஆத்மைவ மேமத்தம்னு சொல்றார். ஞானியுடைய திருஷ்டியும் பகவானுடைய திருஷ்டியும் ஒண்ணுதான். ஞானியும் தன்னை கர்த்தாவாகவோ போக்தாவாகவோ பார்ப்பதில்லைன்னா அப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிராரப்த கர்மாவும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ஜென்மத்துல பண்ணி அதனுடைய பலன்களும் அவருக்கு வரப்போறதில்லை. அதனோட அவருக்கு எந்த ஒட்டுதலும் கிடையாது. இந்த மாதிரி பிராரப்த கர்மத்தை
ஏற்கனவே சஞ்சிதமா இருக்கிற கர்மாவும் பிராக் கர்மான்னு சொல்லலாம் இங்க. அதுவும் அவரு கிடையாது, எந்த விதமான கர்மாவும் கிடையாது. இது எல்லாமே அவருக்கு போய்விட்டது அப்படின்றதுதான் இங்க சங்கரர் காட்டுறார். அப்படின்னா ஜீவன் முக்தனாக இரு. ஆனா ஜீவன் முக்தனுக்கும் பிராரப்தம் உண்டி ஆரம்பிச்சிட்டதுனால, எப்படி ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னா அதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற வேகத்தினால அது கொஞ்ச நேரம் சுத்தின்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த உடல் ஆரம்பித்து விட்டது. ஞானம் வந்த உடனே உடல் விழுந்துடணும்னு அவசியம் கிடையாது. இந்த உடல் அது பாட்டு போயிட்டு இருக்கு அதனுடைய கர்மாவினால. அதை கழிச்சிருன்றார். அதான் பிராரப்தம் துயிக புஜ்யதாம், இதை அனுபவித்து விடு. ஏற்கனவே ஆரம்பிச்ச கர்மா என்ன இருக்கோ அதை அனுபவி. ஆனா உனக்கு சஞ்சிதமாக இருக்கிற கர்மாவோ, இனிமே ஆகாமி கர்மான்னு சொல்றோம், வரப்போற கர்மாவோ உனக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஜீவன் முக்தனாக இரு. சரி, அப்புறம் இந்த பிராரப்த கர்மமும் முடிஞ்ச அப்புறம் என்னன்னா விதேக முக்தி. அதுதான் கடைசியா சொல்றார். பர பிரம்மாத்மனா ஸ்தீயதாம். இந்த உடல் போன அப்புறம் என்னன்னு, நீ பிரம்மமாகவே நிலைத்து இரு. ஏன்னா இங்க இருக்கும்போது நீ பிரம்மம் தான். இதுதான் உபநிஷதும் சொல்றது. பிரம்மைவ சன் பிரம்ம அப்பியேத்தின்னு சொல்றது. பிரம்மனாக இருந்து கொண்டே பிரம்மனை அடைகிறாயா. ஏன் அதை சொல்றதுன்னா, இந்த ஞானம் இல்லாதவர்கள்லாம் வேற ஜென்மம் எடுத்துட்டே இருக்க வேண்டிதான். ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம்னு இந்த சக்கரம் முடியாத ஒரு சக்கரமாக போயிட்டு இருக்காது. அது சுழண்டுட்டே இருக்கு, நிற்காத. ஆனா ஞானிக்கு வேறு ஜென்மம் என்பதே கிடையாது. சத்திய பிராணாக உத்கிராமந்தி அப்படின்னு உபநிஷதம் சொல்றது. ஞானியுடைய பிராணன் திருப்பியும் இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து எழுந்து வேற ஒரு தேகத்துக்கு எல்லாம் போய் இன்னொரு ஜென்மாலாம் எடுக்கிறது கிடையாது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் உபநிஷதம் என்ன சொல்றது, பிரம்மைவ சன்னு பிரம்ம அப்பியேத்தி. ஏன்னா பிரம்மனாகவே இருந்து கொண்டு பிரம்மனை அடைகிறான்னா அதுக்காக ஏதோ இந்த உடலினுடைய இறப்புனால ஞானிக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது, தெரிஞ்சுங்க. ஏற்கனவே அவர் எப்படி முக்தனாக இருக்கிறாரோ அதேதான் இந்த உடல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் அதே முக்தி இப்படியேதான் இருக்கிறது. இருந்தாலும் வேறு ஜென்மம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக உபநிஷத்துலாம் இந்த மாதிரி சொல்றது. பிரம்மைவ சன் பிரம்ம அப்பியேதி, பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு இருக்கு. பிரம்மனை அறிந்தவன் பிரம்மனாதான் இருக்கான் ஏற்கனவே. இந்த உடல் போயிடுதுன்னா அதை விதேக முக்தின்னு சொல்றோம். உடலினுடைய ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது உடல் இப்போ இல்ல அப்படின்னா, இந்த உடலும் இல்லாமல் ஆனால் முக்தனாக பிரம்மனாகவே அவர் நிலைத்து நிற்கிறார். ஞானி என்பவர் அவருக்கு ஜென்மமோ மரணமோ அதெல்லாம் கிடையாது, மிருக புருஷனாக. அதனால்தான் ஜென்மம் மரணத்தினாலையும் பயம்லாம் கிடையாது. பயம் பிரதிஷ்டாம் விந்தத்தைன்னு சொல்றது. எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான துக்கமும் கிடையாது. ஆத்மவித் தரட்டி சோகம்னு உபனிஷத் சொல்றது. பயம், துக்கம், சோகம் இது எல்லாத்தையும் தாண்டி ஆனந்த ஸ்வரூபமாகவே எப்பொழுதும் இருந்து, இந்த உடல் போன அப்புறமாவும் அதே ஆனந்த ஸ்வரூபமாகவே எப்பொழுதும் பிரம்மமாகவே அவர் நிலைத்து நிற்கிறார். அதுதான் பரபிரம்மாத்மனா தீயதாம் அப்படின்னு இந்த 40 படிகளை அழகா சங்கரர் நமக்கு போட்டு கொடுத்திருக்கார். இதையே தினமும் பாராயணம் பண்ணி இதுல இருக்கிற மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாலே போதும். அவ்வளவு அழகா இதை கொடுத்திருக்காரு. இதை ஒரு தடவை திருப்பியும் நம்ம படிப்போம் 5 ஸ்லோகங்களையும். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்ணீயதாம் பூனேஷஸ்ய விதீயதாம் அபசிதி காம்யே மதித்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வியவசீயதாம் நிஜகிருஹாத் பூர்ணம் விநிர்கம்யதாம் சங்கः சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்திருடாதீயதாம் சாந்த்யாதிः பரிச்சீயதாம் திருடகரம் கர்மாஷு சந்த்யஜ்யதாம் தத்வித்வானுபசிருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் சம்ஹைகாக்ஷரமர்க்யதாம் ஸ்ருதிசிரோ வாக்யம் சமாகர்ண்யதாம் வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம்
दुस्तर्कात् सुविरम्यतां श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यतामहरहर्गर्वः परित्यज्यताम् देहेऽहम् मतिरुच्यताम् बुधजनैर्वादः परित्यज्यताम् तुद्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं भुज्यताम् स्वाद्वन्नं न तु याच्यताम् विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यताम् जनकृपानैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परतरे चेतत्समाधीयताम् पूर्णात्मासु समीक्ष्यताम् जगदिदं तद्बाधितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम् चितिबलात् नाप्युत्तरैश्लिष्यताम् प्रारब्धं त्विह बुध्यताम् अथ परब्रह्मात्मना क्षीयताम् इति साधन पंचकं சம்பூர்ணம். இதோட இந்த வகுப்புகளை நம்ம முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.